நான் நீங்க படுத்துக்கிட்டாங்க அங்கிட்டு பாருங்க. நான் கேட்டேன் அங்கிட்டு பாருங்க. அங்கிட்டு அந்த வேலையை வேணாம். அங்கிட்டு போய் போடு. இந்த கொடுங்க. குடுங்க போய் கொடுங்க. நீ வந்து அங்கிட்டு போறியா? கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ்ங்க. ஏய் சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். அங்கிட்டு போடு சாமி. நான் உனக்கு ஒண்ணு சொல்ல அங்கிட்டு போடு. ப்ளீஸ்ங்க. எனக்கு கொஞ்சம் இந்த கவர் அதான் கொடுக்க முடியாது. அங்கிட்டு போ. கிழிச்சிக்கலாங்க ரெண்டு அதே பேரும். எழுத கேக்குற. அதெல்லாம் கொடுக்க முடியாது. நீ வந்து அங்கிட்டு போ. ப்ளீஸ்ங்க. ஏந்திரி முதல்ல ஏந்திரி. மனித நியாயமே இல்லையாங்க உங்கள்ட்ட. அதான் நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். போதும் மதமென பிறந்தது போதும். எங்க வரியா? இல்லைங்க. இல்ல அடிக்க வரியா? அடிக்கலாம் வரலைங்க. அடா எது எழுதிப்ப என்ன எழுதிறியா? டேய் அடல ஏந்திரி முதல்ல அங்கிட்டு ஏந்திரி. சாப்பாடு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு முதல்ல ஏந்திரி அங்கிட்டு ஏந்திரி. நீ பீஸ் எல்லாம் அங்கிட்டு போய் சொல்லிக்கியா? என்னங்க வந்துட்டான் ஒசாமா பிண்டன். ஏப்பா என்ன பிரச்சனை? ஏப்பா பாருங்க இந்த பீஸ பிரிச்சு தருவாரு. ஏப்பா கொஞ்சோண்டு என்ன தெரிகிறது? ஏப்பா அவரே முடியாம படுத்து கிடக்குறாரு, அவரை போய் நீ என்ன பாக்குற? இது வந்து கூட மேல வந்து படுக்கிறாருங்க. ஏப்பா ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? இப்படி கொஞ்சோண்டு அடங்குதாங்க. இல்ல இதெல்லாம் அங்கிட்டு போடு. சரி நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன். ஏய் என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணல. அவரு அவரு எவ்வளவு பெரிய வயசுல மூத்தவரு, அப்பா வயசு ஆகுது. கொஞ்சோண்டு இடங்கிட்ட தப்பா? இடம் கேட்கறது தப்பு இல்ல, நீ இப்ப அவர் கூட படுக்கிறதும் தப்பு. தலைவாணி வச்சு படுக்கணுங்கிறாருங்க. அவரே தலைவாணி இல்லாம ஒரு பேக் வச்சு படுத்து கிடக்குறாரு. எல்லாம் இருக்காதா? தலைவாணி வச்சு படுக்கணும்னா கட்டாந்தாரிலே அவ்வளவு நேரம்லாம் நம்மளும் படுக்கிறேன். போய் வாங்க கொஞ்சம் கொடுத்தீங்க. என்னது போய் கொடுக்கறது? மனித நியாயம் எல்லாம் மணி நாயும் ஒண்ணு முதல்ல ஏந்திரிச்சாங்க. சாப்பிட்டீங்களா? கையில படுத்துக்கிட்டேன். ஏந்திரிக்க முதல்ல. பாத்துனாக்குற. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. ஏங்க அவரே வயசான காலத்துல ஒரு ஓரமா படுத்து போய் கிடக்கு. நான் படுத்து போயிருச்சாங்க. ஆஸ்பத்திரி போலாமாங்க? நீ ஒண்ணு எழுதி கூட்டு போன. இப்பா யார் பண்ணி அவரே பம்பளுத்துட்டா? என்ன போட்டலாமா? போட்டலாமா? இல்ல நான் பாட்டுல படுத்துக்கிறேன். நீ எதுக்கு எதுக்கு போற? ஆளை கூட்டிட்டு வரியா நீ? நான் ஆளை கூட்டல. போட்டலாமா? தம்பி சும்மா நீ கதை கொடுத்துருக்க. அவர் எவ்வளவு பெரிய மனுஷன் தெரியுங்களா? நான் பாட்டுல படுத்துக்கல. நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டு ஏன் பொருள் இருக்கு போட்டுட்டா? தம்பி என்னப்பா என்ன பொருள்? அவங்க யாருங்க? அவனுக்கு யாரும் தெரியுமா? அவரு தெரிஞ்சவரா? தாத்தா. தாத்தாவா? சரி சரிப்பா. தெரியாம உங்களுக்குள்ள 1000 சண்டை இருக்கும், 1000 உறவு இருக்கும். அதனால எனக்கு 3ஆம் மனுஷன் நான் கேட்டா தப்பு. நீ அதனால உரிமையில படுத்தியா? பேர என்ன பிள்ளைங்க நல்லா பாருங்க. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க பேர இல்லையா? அப்ப யாருன்னு தெரியாது. யாருன்னே தெரியாதுங்க. சொன்ன கல்யா கொஞ்சோண்டு இடம் கொடுக்க மாட்டீங்களா? வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இது பண்ணுப்பா. உங்க தாத்தாவா? தெரியாது. சாபத்திரி சொல்லலாமா? சாபத்திரி 3 பேர் உட்காந்து நீங்களும் உட்காந்து. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம்? நீங்க உங்க தாத்தா கூட விளையாடுப்பா. நான் ஒண்ணு சொல்லல. தாத்தாவை அடிக்கலாமா? தாத்தா அடிக்கிறது தப்பு இல்லையா? கேளுங்க. நீ என்னத்துக்கு அடிக்க? உங்க பேர்னா இல்லையா? இங்க பாருங்க. அது உங்க பேர்னா இல்லையா? இல்லங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பேரம் கிடையாது. உட்காருங்க. நீங்க உட்காருங்க படுங்க. நீங்க உட்காருங்க. யாருன்னு தெரியாது. அம்மனுடையா? அவரு முடியாத. அவரு என்ன பண்ணிட்டு இருக்கா? யாருன்னு தெரியாது அந்த பையன். அப்ப உங்க யாரு யாரு? என் மூஞ்சி அவர் மூஞ்சி பார்த்தா ஒரு மாதிரி. அதுல போய் வாயத்துல நீ யார்? உன்னை விட ஒரு சொத்து சொகம் இந்த மண்ணில் இல்லை என்று சொல்லிடுவே கண்ணு மணியன. ஒரு ஜாலியில ஒரு மாதிரி இருக்கு. ஆனா உன் தாத்தாவா உண்மையாலும்? அல்லங்க யார்? 2 பேர் தாங்க கோயிலுக்கு போயிட்டு. யாருமே தெரியாது. அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்து சொல்றேன். அதெல்லாம் வந்தது கிடையாது. இந்த வீசருக்கு உனக்கு திரும்ப வந்து டென்ஷன் பண்ணி விட்டாரு. பேசாம தூங்கிட்டு இருக்கானுங்க. சரிங்க உங்களுக்கு டென்ஷன் பண்ணி விட்டாரு. அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடுங்க? கோயில்லையா? என்ன எங்க வீடெல்லாம்? நான் ஊர் பஞ்சப்பட்டி. பஞ்சப்பட்டியா? சொந்த பந்தம் இருக்குங்க. பஞ்சப்பட்டிக்கு வந்தீங்களா? அங்க பஞ்சப்பட்டியில ஊருக்கு இடத்து சொல்லு. ஐயா பஞ்சப்பட்டி என்ட்ரன்ஸ் உள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள போனோடனே ஒரு 3ஆவது தெரு, காந்தி நகர் 3ஆவது தெரு. காந்தி நகர்லாம் அங்க கிடையாது.
காமராஜ் நகர். அந்த மயில் நகரம் அங்க கிடையாது. தாத்தாவை கோவப்படுத்தாது. அவரை கோவப்படுத்தாதியா. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. உப்படமங்கலம் இருக்கா, அதுக்கு அங்கிட்டு ஐயோ, அல்லாடி வேணாம் சாமி, அல்லாடி முதல்ல காமிச்சு காலி பண்ணு பாணி. பிலிப்ஸ் ஆயிட்டாருன்னா தாத்தா பாரு. பிலிப்ஸ் பாத்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. விட்டவரை நல்லா இருந்து சொன்னா நல்லா இருப்பேன். இல்லைன்னா அப்புறம் என் மனசுக்கு வேலை சொல்லிருவேன். ஐயா நீ எங்களை சொல்லுவீங்களா? அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஆமா, படுத்திருக்கவங்க வந்து கூட படுக்கிறேன் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? ம். வயசுக்கு தகுந்தது தெரியுமா? தெரியுமா? ஒரு கண்டென்ட்டுக்காக என் கண்ணு நின்று என்ன எனக்கிட்ட வந்து விளையாடுறதா? கோவப்படாதீங்க. சும்மா ஹாய் மட்டும் காமிச்சிருக்கீங்க. ஹாய் காமிங்க. ஒண்ணுல்ல வீடியோ முடிச்சுக்கலாம். ஹாய் காமிங்க. திருச்ச ஹாய் காமிச்சிருங்க. நீ ஒண்ணு வேணாம், அங்க போங்க. நீங்க காமிங்க. அவர் கிடக்க நீங்க காமிங்க. ஹாய் காமிங்க. சரிங்க. சிரிச்சிருங்க. ஒரு சிரிப்பு ஸ்மைல் போட்டுங்க. சரிங்க. அதெல்லாம் சிரிச்சதுக்கு இருக்கு, போங்க, கூட்டிட்டு போங்க நீங்க. ஓகே. உங்க ஊர்ல போய் சொல்லுவீங்களா? என்னன்னு ஒரு பையன் வந்து நல்ல பையன் வந்து குரலை பிடிக்க வந்ததுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல. நாங்க வேற மாதிரி வேற என்ன வந்து படுத்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இங்க படுத்துற நிமிஷம் நாள தாங்க முடியலையே.